வணக்கம், வாழ்க வளமுடன். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு டாக்டர் குரு நாகராஜன் அவர்களின் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, இந்த 2026 இரண்டாம் பகுதி எந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பு அற்ற தன்மையாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ 6ஆவது மாதத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 6 மாதம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இரண்டாம் பகுதின்னு சொல்லியிருக்கோம். 2026 இரண்டாம் பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ மேசராசி அதை பொறுத்த மட்டும் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கணும்னா, சனியும் குருவும் மிக நல்ல நிலையில் இல்லை. ஆனால் ராகு மிகப்பெரிய நல்ல நிலையில் இருக்கிறார். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சனியும் ராகுவுமே எப்பயுமே பார்த்துக்கோங்க, இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ 3, 6, 11ஆம் பாவங்களில் இருந்தால் அவர்கள் நன்மை தரக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இதில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோள்கள் தீய கோள்கள் வகைப்படுத்துவாங்க. வகைப்படுத்தும் போது இந்த ராகு கேதுக்கள் கடைசியில் அதிக பவர் வாங்கின கோள்களாக இருப்பாங்க. அப்போ ராகு மற்ற எல்லா கிரகத்தை விடையும் அதிக தீமையை தரக்கூடியவர், கேது அதை விட தீமையை தரக்கூடியவர். ஆனால் இந்த தீமை தரக்கூடியவர்கள் இந்த 3, 6, 11 மிகப்பெரிய நன்மை தருவாங்க மற்ற எல்லா கிரகத்தை விடணும். அப்படிங்கும்போது இந்த மேசராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதாவது 7.5 சனியாக இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல சனி போய்கிட்டு இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல குரு போகிறாரு. இது நன்மை தராது. அது 4ஆம் பாவம்னா உங்களுக்கு தெரியாதல்ல, சொத்து சுகம், வண்டி வாகனம், அவரோட உடல் ஆரோக்கியம், அவரோட தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதெல்லாம் நன்மை தராத நிலையில் இருக்கிறாரு. ஏற்கனவே இப்போ வீடு சொத்து இதெல்லாம் டிஸ்பியூட்ல இருந்து அது இது கொடுத்தா செய்யும், அதை பிரச்சனை கொடுத்தா செய்யும். நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் போய் உங்கள் பங்காளிகிட்ட எப்பயும் சொத்து சம்பந்த பிரச்சனையை பேசாதீங்க. பேசுறீங்கன்னா பிரச்சனை பெருசாகி உங்கள் நட்பு எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சுமூகமாக போங்க. அவங்க வம்புக்கு இழுத்தாலும் வம்புக்கு போகாதீங்க, போயிடுங்க, தனியாக போயிடுங்க. இந்த சொல்லுவாங்க உசு காட்டுவான், உசு காட்டுறதில் பார்க்காதீங்க, சண்டைக்கு இழுப்பான், போயிடுங்க. இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இதெல்லாம் மேசராசிக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் 11 இருக்கக்கூடிய இந்த ராகு ஒருவேளை ஏற்கனவே ஒரு சொத்து சம்பந்தமாகவோ இல்லாத பட்சத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த கோர்ட்டில் கேஸில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இப்போ புதுசாக போய் பிரச்சனைக்கு போனீங்கன்னா தான் தோற்றுருவீங்க. ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற கேஸ்லலாம் இப்போ நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. கடந்த 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ வரக்கூடிய இந்த 2026 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதத்துக்குள்ள இந்த கேஸு உங்களுக்கு ட்ரையலுக்கு வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். ரைட். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11 சனி போகிறாரு, மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு. அவர் நிச்சயம் இந்த ரிஷபராசிக்கு நன்மையை தருவார். 3 குரு போகிறாரு, உங்களோட சகோதர சகோதரிக்கு நன்மையை தராது. அதே சமயம் இங்கே 10 ராகு நிற்கிறார். அதாவது 10 ஒரு பாவியாவது இருக்கணுமா, இருந்துச்சுன்னா அவரோட தொழில் சிறக்கும் அப்படிம்பாங்க, அவரோட வேலை சிறக்கும்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி வேலை அமையலை, தொழிலில் சிறப்பாக இல்லை, நஷ்டத்தில் இருக்கேன், இப்போ ட்ரை பண்ணுங்க, இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன் 11 சனி, 10 ராகு, 4 கேது நிற்கிறார். 4 கேது இருக்க மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. உங்கள் அம்மாவுக்கோ இல்லாட்டி உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஸோ அம்மா கிட்ட மரியாதை நிமித்தமாக பேசும்போது மரியாதை கொடுத்தே பேசுங்க, குரலை உயர்த்தி பேசாதீங்க. அம்மாட்ட கிட்ட கொஞ்சம் அடங்கி போங்க, தப்பு இல்லை, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? சகோதர சகோதரிக்கு கொஞ்சம் ஆகாது, அவங்கள மட்டும் கொஞ்சம் முடிஞ்சால் குரு பகவானை போய் அப்போ வணங்கிட்டு வர சொல்லுங்கள். இல்லாட்டி அவங்களுக்காக நீங்கள் ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க, நல்லா இருப்பாங்க. மிதுன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல குரு நிற்கிறார், நல்ல தரவரவு, பண வரவு இதெல்லாம் வரப்போகுது. 10 சனி இருக்கிறாரு, தொழில் நல்லா இருக்க போகுது. 9 ராகு இருக்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூடாத காலமாக இருக்குது, அப்பாவை கொஞ்சம் சாக்கரையாக இருக்க சொல்லுங்கள், போக்குவரத்துலலாம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறனால சகோதர சகோதரிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அவங்களோட புதிய முயற்சிகளில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத அளவில் புதிய முயற்சிகளை எடுக்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ கடகராசி, அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு போகிறாரு. நல்லது செய்வார் அப்படின்னா உங்களோட பார்ட்னருக்கு நல்லது செய்ய மாட்டார், உங்களுக்கு நல்லதாக செய்வார். உங்களை ஜாலியாக தான் வச்சுருப்பார், உங்கள் பார்ட்னரை தான் படித்து எடுப்பார். அப்போ கடகராசி பெண்களாக இருந்தால் கணவரை படித்து எடுப்பார், கடகராசி ஆண்களாக இருந்தால் மனைவியை படித்து எடுப்பார். என்ன பண்ணால் 2 பேருக்கும் உடலில் நோயை கொடுப்பார், கால் வலி, முட்டு வலி, கை வலி அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க, சோர்ந்துருவாங்க. ஸோ அவர்கள் இந்த காலத்தில் ஏதாவது குறை சொன்னார்கள் என்ற தங்கள் உடலில் ஒரு நோய் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு கவனம் செலுத்துங்க அவங்க மேலே. இவன் பொய் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. கடகராசிக்கு நேரம் சரி இல்லை, அதாவது அவரோட பார்ட்னருக்கு நல்லா இல்லை.
அதனால அவங்க பார்ட்னர் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே கவனம் எடுங்க, நல்லது செய்யும், நல்லது நடக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் கெடுதலாக மாறும். இந்த கணவனையோ மனைவியோ பிரிய வேண்டிய சூழல் வந்துடும். நான் பிரிவுங்கிற நிரந்தர பிரிவும் இருக்குது, ஒரு ஷார்ட் பீரியடான பிரிவும் இருக்குது. ஸோ இந்த 2026 இந்த வரக்கூடிய இந்த 6 மாதத்தில் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, அதை சுமூகமாக தீர்த்துக்கோங்க. இது கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ சிம்மராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சுபவிரயத்தில் இருக்கார். உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருக்கா, அந்த முயற்சி எடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம், பீப்பர்ட்டி ஃபங்க்ஷனே நம்ம நடத்தாமல் இருந்திருப்போம், 4-5 வருஷம் ஆச்சு, இல்லை 7-8 வருஷம் ஆச்சு, பிரச்சனை இல்லை, இப்போ அதை நடத்துங்க. நடத்திட்டீங்க அப்படின்னா இந்த செலவு பீப்பர்ட்டிக்கு போயிடும், அதோட சேர்த்து மொய் கிடச்சிரும். அப்படி நீங்கள் இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டல் செலவாக மாறும். ஸோ இந்த காலத்தில் ஒரு சுப விரயம் பண்ணிக்கோங்க, சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. கன்னியா ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 11 குரு போகிறாரு, லாப குருவாக இருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் கண்டக சனியும் இருக்குது. இருந்தாலும் குருவோட பார்வை சனிக்கு இருக்கிறதுனால கண்டக சனி உங்களுக்கு, அதாவது ஒரு உயிர் பயத்தை கொடுத்தாலும் அதை உயிர் காப்பாற்றுறது இந்த குரு காப்பாற்றி கொடுத்துருவார். அதனால் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். அதே சமயம் 6ஆம் பாவத்தில் ராகுவும் போகிறாரு, நல்ல ஃபேவரான இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ராகு காலமும் நல்லாயிருக்கும், யமகண்ட காலமும் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி அந்த 3, 6, 11 போகும்போது யமகண்ட காலம் சிறப்பை தரும். ஆனால் இங்கே 7ல் நிற்கிறனால இப்போ யமகண்ட காலம் உங்களுக்கு நல்லா இருக்காது. சாரி, அதனால் நீங்கள் கன்னியா ராசிக்காரங்க யமகண்ட காலத்தை பயன்படுத்த வேணாம், ஆனால் ராகு காலத்தை பயன்படுத்துங்க, நல்ல சிறப்பாக இருக்கும். துலா ராசி இப்போ 10ல் குரு போகிறாரு, அதே சமயம் 6ல் சனி போகிறாரு, அதே சமயம் 5ல் ராகு போகிறாரு. அப்போ இவங்களுக்கு 50-50. இப்போ வந்து இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதை பெருசாக தோல்வி இல்லை, பெருசாக நன்மை இல்லை. தனியாக சனியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்மை துளாராசிக்காரர்கள் ரொம்ப இருக்குது. ஆனால் ராகுவையும் கேதுவையும் மற்றும் அந்த குருவையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 50-50, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, எல்லாம் நியூட்ரலாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த நம்ம வாழ்க்கையை நடத்தி போய்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வருஷம் 2026 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நியூட்ரல் தான். விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த ராசியவே குரு பார்க்குறாரு. இந்த ராசிக்கு 9ல் அவர் சனி போகிறாரு, 4ல் ராகு போகிறாரு. ஸோ 4ல் ராகு போகிற காலத்தில் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் சொத்து சுகத்தில் அசையும் அசையா சொத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் சமாளிக்க நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அதெல்லாம் சமாளிக்க முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஜெயிச்சு வெளியே வந்துடுவீங்க, பிரச்சனையே கிடையாது. தனுசு ராசி இப்போ அட்டமத்தில் குரு போகிறாரு. யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் சப்போர்ட் ஏற்றுக்காதீங்க. யாராவது நண்பர்கள் வந்து பணம் கேட்குறாங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவு இல்லைன்னே சொல்லிடுங்க. அதுக்காக இவர் போய் இந்த அவன்கிட்ட வாங்கிக்கிறேன் நீ சொன்னால் கொடுப்பான்னு சொன்னேன்னா ஏற்றுக்கிறாதீங்க. ஜாமீன் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமி சனி வேறு நடக்குது, உங்கள் சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதனால இந்த நேரத்தில் வேறு யாருக்காகவும் ஜாமீன் சப்போர்ட் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கவனமாக இருங்க. ஆனால் உங்களுக்கு 3ல் ராகு போகிறதுனால இந்த ராகு காலம் நல்லது செய்யும். உங்களோட வெற்றி வந்து ராகு காலம் தான் தீர்மானிக்கும். அப்போ அந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. மகர ராசி அவங்கள பொறுத்த முடிக்கும் 7ஆம் இடத்துல குரு போகிறார், ராசியை குரு பார்க்குறாரு. சிறப்பு. கல்யாணம் முடியல, கல்யாணம் நடக்கும். குழந்தை கிடைக்கல, குழந்தை கிடைக்கும். வேலை அமையல, வேலை கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கூட இப்போ நடக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, 3ல் தான் சனி போகிறாரு, சகாய சனியாகவும் இருக்கிறாரு அவர். அப்போ உங்களுக்கு யமகண்ட காலமும் நன்மை தரும். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு நிற்கிறாரு, வந்தால் திடீர் வரவு பெருவரவாக இருக்கும். ஆனால் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் இங்கிலீஷில் செக் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது நீங்கள் எங்கேயாவது பயணம் பண்ணும்போது ஒரு பேக்கை கொடுத்து பார்த்துக்கோங்க சார், நான் அந்த அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வாங்கிடாதீங்க. உங்கள் சீட்டு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பார், ஸ்கூல் பேக் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த ஸ்கூல் பேக்கை நம்ம கையில் கொடுப்பாரு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, பையன் பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அவன் வாட்டு உள்ள கஞ்சா வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ராகு போதைப் பொருளை குறிக்கக்கூடியது, அது 2ல் நிற்கிது. அவன் வாட்டு கொடுத்து போட்டு போலீஸ் வந்தோன்னா அவன் இறங்கி வெளியே போயிடுவான், நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த ராகு நல்ல நிலைமையில் இல்லாதனால இது மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட இருந்து இந்த பொருட்களை வாங்கி பாதுகாக்கிற வேலை, இடம் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லதில்லை. கும்பராசி ஜென்மத்தில் ராகு போகிறாரு, கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவ செலவு செய்யணும், இல்லாட்டி அவர்களுக்காக மிக மெனக்கிடணும். 2ல் சனி போகிறாரு, ராசி அதிபதியே 2ல் இருக்கிறாரு. தனவரவு பணவரவுக்குலாம் குறை கிடையாது. ஆனால் அதே சமயம் 7ரை சனியாகவும் இருக்குது, ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். பணவரவு இருக்குது, வரவு வருது, அதை விட செலவு ஃபாஸ்ட்டாக போகும்.
ராசிக்கு 6ல் போய் குரு மறைஞ்சு நிற்கிறாரு. ஸோ அது ரொம்ப சிறப்பு இல்லை. ஸோ உங்கள் வேலையில் ஒரு விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு கிரெடிட் வந்து உங்கள் பக்கத்து பெஞ்சுக்காரன் எடுத்துக்குவான். அவன் செஞ்ச தப்புக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்ட பேசும்போது உங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபை பற்றி இன்னொரு ஸ்டாஃபுக்கிட்ட குறை சொல்லிடாதீங்க. அவன் உங்கள்கிட்ட வந்து வாங்கி நீங்கள் பேசுகிறதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி அவன்கிட்ட போட்டு கொடுத்துருவான். ஸோ இதில் கவனமாக இருங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த கும்பராசி இந்த வருஷம் தப்பிச்சுக்கணும், இல்லாட்டி மாட்டிக்கணும், இறுக்கிக்கணும். அதன் மூலமாக உங்கள் வேலையை இழக்க வேண்டிய சூழலும் இருக்குது. 7ரையும் நடக்கிறதுனால கவனம். இப்போ அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்த முடிக்கும் இது காலம் மிக நல்லா இல்லை. காரணம் ஜென்மத்தில் சனி போகிறாரு, 12ல் ராகு போகிறாரு. இதெல்லாம் போக ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு ஆறுதல் என்னென்னா குரு 5ல் போய் ராசியை பார்க்குறாரு. ராசி அதிபதி ராசியை பார்க்குறாரு. அதோட சேர்த்து குரு சனியை பார்க்குறாரு. பொதுவாக குரு சனி சேர்க்கை கோச்சாரத்தில் இணைந்தால் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ், வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ், இல்லாட்டி அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் இருக்கீங்கன்னா ஹெட் மாஸ்டராக மாறுவீங்க. இது மாதிரி நீங்கள் தாசில்தாராக இருக்கீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள ஒரு பதவி இருக்குன்னா அந்த பதவிக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் வர்றவங்க இருக்காங்க. தாசில்தார் அடுத்து ஒரு பதவி ரேங்க் வந்துச்சுன்னா அந்த ஐஏஎஸ்க்கு அந்த கலெக்டருக்கு கீழே வரக்கூடிய ஒரு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலெக்டராகவே போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது இன்றைக்கி அரசியலில் அந்த அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படி ஒரு அமைப்பு இப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களோட பதவியில் ஒரு உயர்வு உண்டு. அதை எப்பயும் மறந்துடாதீங்க. உங்களோட தொழிலில் ஒரு உயர்வு உண்டு. ஸோ இந்த காலத்தில் அதை கவனமாக இருங்க. அதே சமயம் 12ல் அந்த ராகு போகிறதுனால ஒரு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ரோட்டில் எவனா கழிச்சுக்கிட்டு இருந்தானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது கிடக்கு அப்படின்னு சொல்லி தாண்டினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. எங்கேயா கழிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் அவங்கள பார்வை செய்யக்கூடாது. அங்கேருந்து வெளியே போகிறது உங்களை பிடிக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ல் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால சொந்த வீட்டை பார்க்கறதுனால இந்த வருடம் உங்களுக்கு இது உண்டு, பதவி உயர்வு உண்டு, உங்கள் வேலையில் முன்னேற்றமும் உண்டு. அதே சமயம் அமானுஷ்ய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிப்பும் உண்டு. கவனம் 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 தேவை. ஸோ சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் பொறுமையாக இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எந்த ராசின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சரியாக இருக்கான்னு பாருங்கள். சரியாக இருக்கும்போது இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அவர் சொன்னார் நல்லா இருந்துச்சுங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம். ஷியோர். ஸோ மீண்டும் சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.